ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ தொடர்ந்து ஹேர் எம்ப்ராய்டரி வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அடுத்த டைப் ஹேர் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய விதமான ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, அதில் நம்ம ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வீடியோ எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு கேர்ள் பிக்சர் அதான் எடுத்திருக்கேன். இந்த கேர்ளோட ட்ரெஸ்க்கு டார்க் ப்ளூ கலர் இருக்குல்ல, ஆக்ரிலிக் பெயிண்டிங் கொடுத்துட்ருக்கேன். ஆக்ரிலிக் பெயிண்டிங்கில் அந்த கலர்ஸில் டார்க் ப்ளூ அதோட கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷேட் கிடைக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்போ போட்டுட்ருக்கேன். இந்த கலர் தான், இந்த ப்ளூ வித் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த பார்டர், அந்த ட்ரெஸ்ஸோட பார்டருக்கெல்லாம் கொஞ்சம் அந்த டார்க் ப்ளூ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். நம்ம ட்ரெஸ் கலர் உள்ளக்க கொடுத்துருக்கிறத விட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அதை அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் அவுட்லைன் கொடுக்கும் போது நீங்கள் பிளாக் கலர் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பிளாக் கலர் கொடுக்கும் போது அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. மேக்ஸிமம் அந்த ட்ரெஸ்ஸோட கலர் என்னவோ அதோட டார்க் ஷேடே அவுட்லைனாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த ப்ளூ இருக்குல்ல, அதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயிட் கலந்து இந்த ஷேடை, அந்த ரொம்ப லைட் ப்ளூவாக தெரியுது பாருங்கள், அந்த கலர் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸோட அந்த ஃபோல்டிங் பார்ட்லாம் தெரியணும்ல, அந்த ட்ரெஸ் மடிஞ்சு இருக்கிற இடம்லாம் தெரியணும்ல, அதுக்காக. இப்போ நம்ம ஒரு இடத்துல ப்ளூ கலர் டார்க்காக கொடுத்துட்டோம், அந்த ஷேப்பு அந்த இடத்துல வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நம்ம போட்டுட்டோமே, அதை மாற்ற முடியாதுன்னுலாம் இல்லை. மறுபடியும் அந்த என்ன ப்ளூ கலர் கொடுத்தோமோ, பழைய பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அதை வச்சு நீங்கள் கொடுத்து மாற்றிக்கலாம். அடுத்து இந்த லீவ்ஸ்க்கெல்லாம் இப்போது நான் டார்க் க்ரீன் கலர் கொடுக்குறேன். வரைகிறது சொன்ன மாதிரி எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வரைய தெரியும்னா வரைங்க, அப்படி இல்லை தெரியாதுன்னா மேக்ஸிமம் ட்ரேஸ் எடுக்கவே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அந்த பிக்சரோட அந்த ஒவ்வொரு ஷேப்பும் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம கொடுக்குற கலரும் அந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த பிக்சரோட ஷேப்பையே ஒழுங்காக வரையலை அப்படின்னா அதில் கொடுக்குற கலரும் நமக்கு நல்லா வராது. அதுக்காக உங்களுக்கு நீட்டாக வரைய தெரியும் அப்படின்னா நீங்களே ஃப்ரீஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் ட்ரேஸ் எடுக்கிறது தான் நல்லது. நான் இந்த இடத்துல லீஃப் இல்லை, ஆனாலும் நான் கொடுத்துக்கிறேன். அந்த இடத்துல ஒரு லீஃப் பாட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நானே சும்மா ட்ரை பண்ணுறேன். இந்த டார்க் க்ரீனில் கொஞ்சம் எல்லோ மிக்ஸ் பண்ணிட்டா கொஞ்சம் லைட் க்ரீன் கிடைக்கும். அதை அதுக்கு மேலே கொடுக்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் க்ரீனை அடிச்சுட்டு விட்டோன்னா அது நமக்கு லீஃபோட அந்த எஃபெக்ட் கிடைக்காதுல்ல. அதுக்காக அங்கங்கே அந்த எல்லோ கலந்த அந்த க்ரீன், அப்புறம் எல்லோ மட்டும் லைட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா டார்க்காக தெரியும். அந்த லீஃபில் இருக்கிற அந்த வெயின்ஸ்லாம் நல்லா தெரியணும்னா எல்லோ மட்டும் கொடுங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு பிரான்ச் வரைகிறேன். அதே மாதிரி ப்ரஷ் இந்த மாதிரி லீஃப் அப்புறம் இந்த குட்டி குட்டி பிரான்ச்சஸ் வரைகிறதுக்கெல்லாம் ரொம்ப தின்னான ப்ரஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இதுவே ப்ரஷ் சைஸ் வந்து திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு அது வந்து வரையும் போதே அது ஒரு பெருசாக வரைகிற மாதிரி இருக்கும். ரொம்ப தின்னான ப்ரஷ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஷேப் வந்து நம்ம கரெக்டாக நம்ம எதிர்பார்க்குற ஷேப் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப தின்னான, அதாவது ரொம்ப ஒல்லியான ப்ரஷ் வந்து கரெக்டாக இருக்கும். பெரிய பிக்சராக, அதாவது பெரிய இடத்துல நீங்கள் வந்து கலர் அடிக்க போகிறீங்க அப்படின்னா பெரிய ப்ரஷ்ஷாக எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன இடத்துல தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா சின்ன ப்ரஷ்ஷாக எடுத்துக்கோங்க. நான் அதோட அந்த பிரான்ச்சுக்கெல்லாம் அந்த ஸ்டெம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் கொஞ்சம் அந்த க்ரீனோட லைட்டாக பிளாக் கலந்து கொடுத்துருக்கேன். ஆனால் பிளாக் அதாவது ஏதாவது ஒரு கலரோட நம்ம பிளாக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ரொம்ப லைட்டாக தான் பிளாக் எடுக்கணும். கொஞ்சம் அதாவது அந்த அந்த ப்ரஷ்ஷோட நுனியில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி எடுக்கணும். லைட்டாக எடுத்தால் கூட ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக தான் மாறிடும். இந்த நம்ம என்ன கலர் எடுத்தாலும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக மாறிடும். அதனால் ரொம்ப லைட்டான கலர் மட்டும் அந்த பிளாக் எடுக்கும்போது மட்டும் ரொம்ப லைட்டாக எடுத்தால் தான் நமக்கு ஓரளவுக்கு அந்த டார்க்கன் இருக்கிற கலரை விட கொஞ்சம் டார்க்கன் பண்ணி தெரிகிற மாதிரி இருக்கும். அடுத்து ரெட் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஃப்ளாருக்கு ரெட் வித் ஒயிட் மிக்ஸ் பண்ணால் பிங்க் கலர் வரும். அந்த பிங்க் கலர் வந்து இப்போ இந்த ஃப்ளவர் எல்லாருக்கும் கொடுக்குறேன். மேக்ஸிமம் நம்ம எதுக்குள்ளே வரைஞ்சிருக்கோமோ அதுக்குள்ளே மட்டும் அந்த கலரை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த ரெட் வித் ஒயிட் பிங்க் டார்க் பிங்க் வந்துச்சா அதோட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயிட் சேர்த்துட்டோம்னா இன்னும் ரொம்ப லைட் ஆயிரும். அந்த லைட் கலரை உள்ளக்க சென்டரில் ஷேடிங்காக கொடுக்குறேன். உங்களுக்கு புரியுதா? இப்போ கலர் மிக்ஸிங் வந்து கலர் மிக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படி சொல்லிவிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக காட்டுங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படியும் எடுத்து டீட்டெயில்டாக அந்த மாதிரி வீடியோ எடுத்தும் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். திரும்ப நம்ம மிக்ஸ் பண்ணல ஃபஸ்ட்டு பிங்க் ரெட் வித் ஒயிட்டு அந்த பிங்க் வந்துச்சுல்ல அதையே லைட்டாக பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன், ரொம்ப ஒயிட்டாக தெரியாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரெட் கலர் எடுத்து அந்த ஃப்ளவரோட பார்டர் கொடுத்துக்கிறேன். ஃப்ளவரோட அவுட்லைன், இந்த ஃப்ளவரோட அவுட்லைன் வந்து ரெட் கலர் கொடுத்துட்டா நெக்ஸ்ட்டு உள்ளக்க பிங்க்கு, அதுக்கும் உள்ளக்க லைட் பிங்க். நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ளக்க மிக்ஸ் ஆகிடலாம். அப்படி மிக்ஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பரவாயில்ல. திரும்ப அந்த பிங்க் கலர் இருக்குல்ல அதை எடுத்து அந்த அவுட்லைனை மறைக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் அந்த அவுட்லைனை மறைகிற மாதிரி கொஞ்சம் அடிச்சிருங்க. அவ்வளோதான், கரெக்டாக செட் ஆயிரும். பெயிண்டிங் வந்து ஈஸியாக தான் இருக்குது. இப்போ தான் நான் கொஞ்ச நாள் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஈஸியாக தான் இருக்குது. நம்ம அடிக்கிற விதத்தில் பொறுத்து தான் இருக்குது இந்த பெயிண்டிங்லாம். ஆனால் பொறுமை வேணும், அப்புறம் ஐடியா வேணும். இந்த மாதிரி பண்ணால் இப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக அழகாக அந்த பிக்சரை கொண்டு வரலாம். இப்போ இந்த ரெட் கலர் எடுத்து அந்த சின்ன சின்ன ஃப்ளவருக்காக அங்கங்கே டாட் வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அந்த எல்லோ கலரில் லைட்டாக ப்ரௌன் கலர் மிக்ஸ் பண்ணால் அதோட ஸ்டெம்க்காக அந்த எல்லோ கலர் ஃப்ளவரோட
ஸ்டெம் அப்புறம் அந்த எல்லோ ஃப்ளவரும் கொஞ்சம் அங்கங்கே நல்லா லுக்காக தெரியணும். அதுக்காக இந்த ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி நான் இப்போ கொடுத்துருக்கேன். அங்கங்கே டாட் வைக்க அந்த எல்லோ மாதிரி இந்த ப்ரௌன் மிக்ஸ் பண்ண எல்லோவை வந்து லைட்டாக அங்கங்கே மட்டும் வைங்க. இப்போது இந்த இடத்துல ஓவர் ப்ரௌன் தெரியுதா, அதனால திரும்ப எல்லோவே அதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள். நான் நிறையா வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தா தான் புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸ் உள்ள சொல்லியிருப்பேன், அது எதுவும் புரியாது. அடுத்து ஒயிட் கலர் ஃப்ளாருக்கு ஒயிட் கலர் எடுத்து லைட்டாக ஒரு 5 இடத்துல இங்கிட்டும் இப்படி மாற்றி வச்சிங்கன்னா போதும். அது ஒரு ஃப்ளார் ஷேப்பில் வந்துடும். அந்த 5 டைரெக்ஷன்லேயும் ஒன்று மாற்றி இந்த சைடு வச்சிங்கன்னா அது ஒரு குட்டி ஒயிட் ஃப்ளார் மாதிரி வந்துடும். அவ்வளோதான், ஃப்ளார் ஈஸி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் பண்ணலாம். ஹேருக்கு நம்ம நம்மளோட ஹெட்டு இல்லைல்ல, நம்ம டேரெக்டாகவே ஹேர் தான் வரைஞ்சிருக்கோம். அதனால சென்டரில் இங்கேருந்து எடுத்துக்கோங்க. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம இந்த பவு வச்சுருக்கோமா அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால் போதும். இது ஃபுல்லாக ஒரு ரவுண்டாக பெரிய ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வரையணும்னு இல்லை, அதாவது இந்த ஹேர் பண்ணணும்னு இல்லை. நம்ம ஹெட்டு வரைஞ்சிருந்தா நம்ம ஹெட் மட்டும் வரைஞ்சிருப்போம், அது வரைஞ்சிருந்தா அது ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கலாம். ஆனால் இதில் வந்து ஹெட்டு இல்லை, டைரெக்டாக ஹேர் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். அதனால இந்த ஹாஃப் மட்டும் எடுத்துக்கோங்க போதும். இந்த ஹாஃப்லேருந்து நம்ம ஹேர் பண்ணலாம். ஹேர் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் யாரும் பார்க்கலைன்னா முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்த்துக்கோங்க, ஹேர் இந்த ஸ்டிச்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு. பக்கத்தில் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு லூப் மாதிரி குட்டியாக ஒரு லூப் போடணும். அப்படி போட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டிச்சை இழுக்கும் போது இன்னொரு நூல் வந்து பிரியாமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த மேலே உள்ள குட்டி லூப் போடுறேன். இப்போ நம்ம அந்த ஹேரை வந்து கட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதாவது எவ்வளோ ஹேர் நீங்கள் லென்த்து உங்களுக்கு வேணுமோ அதை விட எக்ஸ்ட்ராவே நீங்கள் இந்த லென்த் வைக்கும் போது இந்த ஸ்டிச் பண்ணும் போது லென்த் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணும் போது இந்த ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதோட ஹேர் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியும், அதோட ஹைட் வந்து கம்மியாகிட்ட மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹேர் லென்த்து வச்சுக்கிட்டா தான் அது நமக்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் கம்மியாயிடுச்சுன்னா திரும்ப பண்ணுறதுக்கு முடியாது நம்மளால். அதனால் எவ்வளோ வேணுமோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிசரில் ஆனால் கொஞ்சமாக எடுக்கணும். இந்த ஹேர் எடுக்கிறது 1-2 த்ரெட்டு அந்த மாதிரி எடுத்து கையில் வச்சு இழுத்திங்கன்னா இந்த மாதிரி கேர்லி ஹேர் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இப்போது இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஹேர் வந்து கேர்லியாக வர்றதுக்கு சிசரில் அந்த 1-2 த்ரெட்டு மட்டும் வச்சு அழுத்தி இழுக்கணும். அப்படி இழுத்திங்கன்னா அந்த த்ரெட்டு சுருண்டுரும். இப்போது நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். சைடில் இருந்து கொஞ்சமாக ஹேர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நார்மல் சீவிங் த்ரெட் இருக்குல்ல, நார்மல் நீடில் அதில் சீவிங் த்ரெட்டு வச்சு எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துலேருந்து ஹேர் எடுத்துகிட்டு நம்ம கிளிப் போடுறதுக்கு பதிலாக இந்த த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிட போகிறோம். வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டா அது நின்றுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு எடுத்து பண்ணிக்கோங்க, எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு அளவு பார்த்துட்டு ஒரு சைடு மட்டும் எடுத்து பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு சைடு எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோன்னு கொஞ்சமாக எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு திரும்ப இந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணுறோம்.
சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணுங்கள், அப்போது டிஃப்ரென்ஸ் தெரியாது. இந்த த்ரெட்டையே நீங்கள் ஒரு ரிப்பன் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு கலர் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கலர் போட்டுக்கலாம். அடுத்து இந்த மாதிரி நான் ஒரு பவு ரெடி பண்ணி ஃபிட் பண்ணிட்டேன். இந்த பவு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். குட்டி பவு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும். அவ்வளோதான். தேங்க்யூ.